சாஃப்ட்வேர்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் ஒரு ஃபைலில் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறது எப்படி க்ளோஸ் பண்ணுறது எப்படி அந்த மாதிரி ஜென்ரிக்கான ஃபைல் ரிலேட்டடான ஷார்ட்கட்ஸ் ப்ளஸ் இந்த ரிப்பன் பட்டன் சொல்லுவோம். ஸோ இந்த ரிப்பன்ஸ் இதில் இருக்க ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜென்ரலாக இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட்ஸு தான் மேஜராக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லா எக்ஸல்ஸ்லேயும் எந்த ஒரு இது ஒர்க் பண்ணாலும் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ஷார்ட்கட்ஸ் தான். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. எந்த ஒரு டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த இதுதான் நம்ம டே டு டே எந்த ஒரு ஃபைல் நம்ம வந்து எந்த டேட்டா ஒர்க் பண்ண ஆரம்பித்தாலும் இந்த ஷார்ட்கட்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இது என்னென்னா விண்டோஸ் மேக்னு ஏன் இருக்குன்னா இது விண்டோஸ் ஓஎஸ் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸு, ஆப்பிள் மேக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது. பட் மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் இது தான் மோஸ்ட்லி இருக்கும். ஜஸ்ட் இருந்தாலும் யாராவது வந்து ஆப்பிள் லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்காக இந்த ஷார்ட்கட்ஸ் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு தான். விண்டோஸில் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோன்னா மேக்கில் கமாண்டுங்கிற பட்டன் யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஒரு சில ஷார்ட்கட்ஸ்க்கு மட்டும் என்டையராக எல்லா பட்டன்ஸுமே டிஃப்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பக்கத்தில் போட்டிருக்கேன். இது விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, இது மேக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இந்த ஷார்ட்கட்ஸை நான் வந்து நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுவேன், அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற ஷார்ட்கட்ஸ் தான் நான் சொன்னது மாதிரி வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னது மாதிரியே நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஷார்ட்கட் வந்து காப்பி செலக்டட் செல்ஸ், அதாவது ஒரு வேல்யூவை ஒரு செல்லிருந்து இன்னொரு செல்லுக்கு எப்படி காப்பி பண்ணுறது, அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் சி. எப்படின்னா இப்போ இதுதான் நம்ம ஒரு டேட்டா வச்சுருக்கோன்னா இப்போ யூஸ்வலாக காப்பி பண்ணுறதுக்கு வந்து இங்கே இருக்கும், நம்ம ஹோம் போயிட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணி இப்படி காப்பி ஆகும். ஸோ அப்படி நம்ம காப்பி பண்ணுறதுக்கு பதில் கீபோர்டோட ஷார்ட்கட் என்னென்னா கண்ட்ரோல் சி. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி கண்ட்ரோல் சி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் தனியாக சி தனியாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்படி ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது சி பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் சிங்க தான் டைப் ஆகும். ஸோ ஆல்வேஸ் கண்ட்ரோல் ஒரு கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபிங்கரில் செகண்ட், இப்போ என்ன கண்ட்ரோல் சினா ஒரு ஃபிங்கரில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க, லாங் ப்ரெஸ்ஸு கை எடுக்காமல் இன்னொரு ஃபிங்கரை வச்சு சிங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது எப்படி காப்பி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போது இந்த ராஜாங்கிற நேமை ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு நான் இங்கே வந்து எனக்கு காப்பி பண்ணணும், அதுதான் என்னோடய ரெக்யர்மெண்ட்டுனா இப்போ இதை தான் நான் காப்பி பண்ண போகிறேன். என்ன பண்ணணுன்னா கண்ட்ரோல் சி இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த செல்லு வந்து காப்பி ஆகிடுச்சு. அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா ஒன்ஸ் அந்த வேல்யூஸ் காப்பி ஆனதுமே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு டாட்டட் லைன் மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே இருக்குல்ல. ஸோ காப்பி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து டாட்டட் லைன் வரும். சரியாக காப்பி ஆகலைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், காப்பி ஆகலைன்னு மீனிங். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிட்டா காப்பி ஆகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குற ஷார்ட்கட். இப்போது இந்த செலக்டட் செல் அதாவது காப்பி பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம காப்பி பண்ணதை இப்போ நான் இதை காப்பி பண்ணிட்டேன், இந்த காப்பி பண்ணதை இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு இடத்துல இருந்து காப்பி பண்ணதை இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கண்ட்ரோல் வி. அது எப்படின்னா சேம் கண்ட்ரோல் சி எப்படி ப்ரெஸ் பண்ணுறோமோ அதே போல் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்ம அதை பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு இந்த செல்லில் இந்த ராஜாங்கிற நேமை நான் பேஸ்ட் பண்ணணுன்னா கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா நீங்கள் ஒன்ஸு காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஆக்ஷன் எங்கே கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிடணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு செல்லில் இப்போது இங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கர்சரை வச்சு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு டைப் பண்ணுறேன் இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா இந்த காப்பி பண்ணுறது வந்து மறுபடியும் காப்பி பண்ண இதிலேருந்து போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி அந்த ராஜாங்கிற நேமை சுற்றி ஒரு டாட்டர் லைன் இருந்தது, இப்போ இல்லை. அப்படின்னா என்னென்னா நம்ம காப்பி பண்ணது போயிடுச்சு. இப்போ என்ன தான் நம்ம கண்ட்ரோல் வி கொடுத்தாலும் பேஸ்ட் ஆகாது. அதுக்கு தான் நம்ம காப்பி பண்ணுறதுக்குன்னு ஒன்று டிசைட் பண்ணிட்டோம்னா காப்பி பண்ணிவிட்டு இமீடியட்டாக எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ கண்ட்ரோல் வி கொடுத்துடணும். கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ டைம், அதாவது வேறு எந்த ஆக்டிவிட்டி நீங்கள் என்ட்ரு பண்ணுறது கீபோர்டில் வேறு ஏதாச்சும் நம்பர்ஸோ இல்லை வேல்யூஸோ என்ட்ரு பண்ணுறது வரைக்கும் அந்த காப்பி பண்ணது காப்பியாகவே இருக்கும். இப்போ நான் பேஸ்ட்டும் பண்ணிட்டேன், ஆனால் இன்னுமே காப்பியில் தான் இருக்குது. அப்படின்னா நான் இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஆனால் இப்படி வேறு ஏதாச்சும் இப்போ நான் டெலீட் பண்ணேன், அப்படி ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் அடிஷ்னலாக பண்ணுறேன்னா அந்த காப்பி பண்ண செல்லு போயிடும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஒரு செல்லை இங்கேருந்து காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C, இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V. ஸோ எப்படி காப்பி பண்ணுறது, எப்படி பேஸ்ட் பண்ணுறதுங்கிறது இந்த 2 ஃபார்முலா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் வந்து கட் பண்ணுறது. ஒரு செல்லை வந்து ஒரு இடத்துல இருந்து டோட்டலாகவே கட் பண்ணி எடுத்துடுறது. இது வந்து எப்படின்னா ஆல்மோஸ்ட் காப்பி பண்ணுறது மாதிரி தான், ஆனால் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, அதாவது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போது காப்பி பண்ணுறோன்னா என்ன நடக்குதுன்னா, இப்போ நான் இந்த செல்லை இங்கேருந்து நான் காப்பி பண்ணுறேன்னா, காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணாலும் அந்த செல்லில் அந்த வேல்யூஸ் அப்படியே தான் இருக்கும். ஆனால் கட் பண்ணுறதுனா என்னென்னா டோட்டலாகவே இந்த வேல்யூஸை இங்கேருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஷார்ட்கட்டு Ctrl+X. இப்போது அதை Ctrl+X ப்ரெஸ் பண்ணோன்னா காப்பி ஆகிறது மாதிரி தான் இருக்கும், சேம் அதே மாதிரி டாட்டா லைன் சுற்றும். ஆனால் நீங்கள் Ctrl+X கொடுத்துட்டு இந்த வேல்யூவை பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல Ctrl+V, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, Ctrl+C கொடுக்கும் போது அந்த வேல்யூ அங்கேயும் இருக்கும், நம்ம புதுசாக காப்பி பண்ண போகிற இடத்துலையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் Ctrl+X கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒன்ஸ் Ctrl+X கொடுத்துட்டு இந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறோன்னா மொத்தமாகவே அந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுக்கிறது தான் Ctrl+Xங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் கட் செலக்டட் செல்லுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ டோட்டலாகவே ஒரு இடத்துல இருந்து அந்த வேல்யூஸை கட் பண்ணிடும். ஸோ இதுதான் ஒரு செல்லை கட் பண்ணி இன்னொரு செல்லை எப்படி பேஸ்ட் பண்ணுறங்கிற ஷார்ட்கட். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா அண்டு ரீடு. அண்டு அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோம், அந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இல்லை நமக்கு முன்னே இருக்க வேல்யூ தான் வேணும், எனக்கு இந்த சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு ரிவர்ட் பண்ணுறது தான் அண்டு. ஸோ ரிவர்ட்னா என்னென்னா மறுபடியும் அந்த பழைய வேல்யூஸோ அது என்ன வேணால் இருக்கலாம், முன்ன மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு பேர் தான் அண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் Ctrl+Z. சரிங்களா? அது எப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் இங்கே காமிக்கிறேன். இப்போது ராஜா அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு மார்க் வந்து 15 போட்டிருக்கேனா, ஸோ இதை நான் 19 சேஞ்ச் பண்ணுறேன். 19 சேஞ்ச் பண்ணிவிட்டு பிரியாவுக்கு வந்து 75 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் இல்லை ஏண்டா எனக்கு வந்து முன்னறிக்க வேல்யூவே வேணும், இப்போ நம்ம மாத்திர வேண்டிய இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ எனக்கு அதே வேல்யூ வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மறுபடியும் போயிட்டு ஆஹா இதுக்கு வந்து ராஜாவுக்கு என்ன இருந்தது நம்ம யோசித்து மறுபடியும் அது 50, பிரியாவுக்கு என்ன இருந்ததுன்னு யோசித்து 60 இப்படி நம்ம என்ட்ரு பண்ணும்போது நமக்கு தெரியாமல் நம்ம வந்து தப்பான வேல்யூஸ் கூட என்ட்ரு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் இப்போ ஒரு வேல்யூஸை மாற்றிடுறீங்க, Ctrl+Z இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூஸ் இருந்தோ அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் ஒவ்வொரு டைமுக்கும் வந்து இப்போ நம்ம 3-4 சேஞ்சஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு டைம் Ctrl+Z கொடுக்குறீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் அண்டு ஆகும். இப்போ நம்ம 4-5 டைம் மாற்றிட்டோம்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து Ctrl+Z எத்தனை டைம் நம்ம சேஞ்சஸ் பண்ணமோ அத்தனை டைம் Ctrl+Z கொடுக்கணும். அந்த பழைய வேல்யூஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அது வர்றது வரைக்கும் நம்ம Ctrl+Z கொடுக்கணும். இப்போ நான் Ctrl+Z 2வது டைம் ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே நடந்த சேஞ்சஸ் வருது. 3ஆவது டைம் ப்ரெஸ் பண்ணுறேன், ஸோ இங்கே வருது. 4ஆவது டைம் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி நம்ம என்னென்னலாம் பண்ணமோ அந்த ஆப்ஷன்லாம் அப்படியே ரிவர்ஸில் போகும். ஸோ அப்போ இதுதான் நமக்கு முன்னாடி இருந்த வேல்யூஸ். இதுக்கு மீறி Ctrl+Z பண்ணோன்னா நம்ம முன்னாடி ரொம்ப சேஞ்சஸ் பண்ணோம்ல, ரொம்ப முன்னாடி பண்ண சேஞ்சஸ்லாம் வரும். ஸோ Ctrl+Zங்கிறது இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ என்னென்னா இங்கே வந்து நான் அடிஷ்னலாக ஒரு நேம் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆட் பண்ணலாம், ஏதாவது ஒரு நேம் வந்து சும்மா இந்த மாதிரி ஒரு நேமு என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு மார்க் ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் யோசிக்கிறேன், வேண்டாம் எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்டோட இது இங்கே வேண்டாம், இந்த ஸ்டூடெண்ட் வந்து வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க, ஸோ அவங்களோட மார்க் இங்கே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது இதை நான் வந்து 2 விதம், ஒன்று டெலீட்டும் பண்ணலாம், இல்லைனா வந்து Ctrl+Z கொடுத்துட்டோம்னா உங்களுக்கே தெரியும் இதுக்கு இப்படி தான். Ctrl+Z நான் 2 டைம் ப்ரெஸ் பண்ணேன், ஸோ முன்னாடி என்ன இருந்ததோ அதே மாதிரி வந்தது. இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் Ctrl+Z. இப்போது அண்டு முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ரீடு பண்ண போகிறோம். ஸோ ரீடுனா என்னென்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்.
எப்படி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூஸை மாற்றிட்டு வேண்டான்னு நம்ம ரிவர்ஸில் போகிறதுக்கு அண்டு யூஸ் பண்ணுறோமோ, அதே போல் ஃபார்வேர்டு அதாவது முன்னாடி போகிறதுக்கு இப்போ நம்ம வேணான்னு ஒன்று ரிவர்ஸ் பண்ணோம், திருப்பி ரிவர்ஸ் பண்ணதுலேருந்து மறுபடியும் ஃபார்வேர்டு போகிறதுக்கு வந்து ரீடு ஆப்ஷன். அது சிம்பிளாக எப்படி சொல்லணுன்னா, இப்போ நம்ம இங்கே ஒரு வேல்யூஸை மாற்றணும்ல, இப்போ நான் என்ன பண்ணணுன்னா ஒரு ராணான்னு ஒரு நேம் வந்து நான் ஆட் பண்ணி ஒரு மார்க் வந்து போட்டேன், மறுபடியும் வேணான்னு டெலீட் பண்ணேன். கரெக்டுங்களா? கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் இல்லை அந்த வேல்யூஸ் நமக்கு இங்கே தான் வரணுன்னா மறுபடியும் நீங்கள் போய்ட்டு ராணா அப்படின்னு என்ட்ரு பண்ண தேவையில்லை. கண்ட்ரோல் ஒய் அப்படிங்கிற கண்ட்ரோல் ஒய்ங்கிறது வந்து ரீடு ஆப்ஷன். ஸோ அந்த ரீடு கொடுத்தோம்னாலே இங்கே வந்துடும். அதை இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே எப்படின்னா, இப்போ நம்ம பல சேஞ்சஸ் பண்ணிட்டோம், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ராணான்னு ஒன்று டைப் பண்ணுறேன், அடிஷ்னலாக ஒரு நேம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மார்க்கு கொடுத்துட்றேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன், வேண்டாம் இந்த இது வந்து இந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் இங்கே வேணான்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு அதை எரேஸ் பண்ணிடுறோம். கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு எரேஸ் பண்ண என்ன ஆகுன்னா, நம்ம முன்னாடி பண்ண சேஞ்சஸ் வரைக்கும் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதாவது ஹிஸ்ட்ரி மாதிரி தான் இது. கண்ட்ரோல் இசட் கொடுக்க என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணமோ அது ரிவர்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் கண்ட்ரோல் இசட் கொடுக்கும்போது அந்த ராணாங்கிறது டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் என்ன யோசிக்கிறேன், வேணாம் மறுபடியும் எனக்கு வந்து நம்ம டெலீட் பண்ண வேண்டாம், அதை இங்கேயே வச்சுக்கலான்னு நினைக்கும் போது நான் மறுபடியும் என்ட்ரு பண்ண தேவையில்லை. கண்ட்ரோல் ஒய் ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த சேஞ்சஸை அப்படியே இங்கே வந்து மறுபடியும், அதான் இது ஹிஸ்ட்ரி மாதிரி நம்ம ரிவர்ஸ்லேயும் போகலாம் ஃபார்வேர்டுலேயும் போகலாம். இப்போ உங்களுக்கு தெரியும். இன்னொரு இது என்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். இப்போது இதை வந்து நம்ம அடிஷ்னலாக பண்ணுறது மட்டும்தான் ரிவர்ட் பண்ண முடியும்னு கிடையாது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ராம்ங்கிறதுக்கு ஒரு 78 மார்க்கு, இப்போ 65 போடுறேன்னா. ஸோ இப்போ நம்ம மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு பழைய வேல்யூஸ் வேணும்ன்ட்டு கண்ட்ரோல் இசட் கொடுக்குறோம். திருப்பியும் இல்லை நம்ம இப்போ ரீசெண்டாக மாற்றின டேட்டா தான் கரெக்டு அப்படிங்கிறதுக்காக எனக்கு இப்போ நம்ம என்ன ரீசெண்டாக மாற்றணுமோ அந்த வேல்யூஸ் வேணுங்கிற போது மறுபடியும் கண்ட்ரோல் இசட் கொடுக்க முடியாது. ஏன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டோம்னா அந்த ஹிஸ்ட்ரி பேக்லேயே போய்கிட்டு இருக்கும். நம்ம ரீசெண்டாக பண்ண சேஞ்சஸை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கண்ட்ரோல் ஒய் கொடுக்கணும். இது ஒரு ஃபார்வேர்டு பேக்வேர்டு மாதிரி தான். கண்ட்ரோல் இசட்னா ரிவர்ஸில் போகும், கண்ட்ரோல் ஒய்னா ஃபார்வேர்டில் போகும், அப்படியாகவும் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ரீடு அண்டு ஆப்ஷனோட ஷார்ட்கட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா பேஸ்டஸ் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சில டைமில் நம்ம ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஃபார்முலாஸாகவே வச்சுருந்தோம்னா என்ன ஆகும்னா, இப்போ இந்த ஃபைலை எக்ஸலில் ஒருத்தவங்களுக்கு இமெயில் மூலமாகவோ இல்லை இன்னொரு ஃபோல்டருக்கோ காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் வந்து சில நேரத்தில் ஷோ ஆகாது, 0ன்னு வந்துடும். அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போது ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம் நிறையா. இப்போ டம்மியாக நான் ஒரு ஃபார்முலாஸ் வந்து ஒரு 2 வேல்யூஸ் எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறதுக்கு ஃபார்முலாஸ் குயிக்காக போடுறேன். இந்த ஃபார்முலாவும் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். இப்போது நான் ஒரு ஃபார்முலாஸ் போடுறேன். இந்த 2 மார்க்கையும் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் போட்டிருக்கேன். அது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபார்முலா பார்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இங்கே D8 D9ன்னு என்ன மீனிங்னா, செல்லோட இங்கே நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இதுதான் வந்து செல்லோட நம்பர் அப்படின்னு. இப்போ வந்து எனக்கு நான் இந்த 2ஐயும் வந்து ஆட் பண்ணணும். அப்போ என்னென்னா, இந்த செல்லோட நம்பர் D8, இந்த செல்லோட நம்பர் D9. ஸோ அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன், D8 D9 நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பாரில் நீங்கள் இங்கே பாருங்கள் தெரியும், டாப்பில் D8 D9ங்கிற ஃபார்முலா தான் ஷோ ஆகுது. இங்கே நமக்கு என்ன தான் வேல்யூஸாக பேஸ்ட் ஷோ ஆனாலும் கரண்ட்டாக இது இருக்கிறது ஃபார்முலாஸ் தான் இருக்குது. இப்போது கண்ட்ரோல் C யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸை நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பேஸ்ட் பண்ணும்போது 118 தானே வரணும், 118ன்னு வரணும், ஆனால் 0ன்னு வருது. காரணம் என்னென்னா, அது இன்னுமே ஃபார்முலாவில் தான் இருக்குது. ஸோ ஒரு ஃபார்முலாவை இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும், செல்லோட நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த ஃபார்முலாவை இங்கேருந்து காப்பி பண்ணேன்னா கரெக்டாக வந்துடுது. ஏன்னா நான் கரெக்டாக எந்த ரோலை போட்டிருக்கணும் அதே ரோலே நான் போட்டிருக்கிறதுனால கரெக்டாக அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இந்த செல்லை நான் காப்பி பண்ணி வேறு ரோக்கு போடுறேன். ரோன்னா தெரியுங்களா, இதுதான் ஒவ்வொரு ரோ இந்த ஆர்டரில் ஹரிசாண்டலில் இருக்கிறது. ஸோ இப்போ இது வந்து நம்ம 8th ரோவில் போட்டிருக்கோம். இதை நான் இந்த இடத்துல வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 0ன்னு வருது, ஏன்னா செல்லு மாறிடுச்சு. ஸோ இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, காப்பி பண்ணிவிட்டு எப்போயுமே ஃபார்முலாவை காப்பி பண்ணிவிட்டு வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்
இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெரிய ஷார்ட், அதாவது நிறையா இது யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கலாம், இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். இப்போது ஆல்ட்டு ஹெச்விவி ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணியிருக்கேன், அந்த இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, அப்படியே தெரியுது இது இன்னும் காப்பியில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஹச் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, குயிக்காக பார்த்துக்கலாம். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம். ஹச் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வி, அப்போ வீனா எங்கே இருக்குது, பேஸ்ட்டு, மறுபடியும் வேல்யூஸ், பேஸ்டஸ் வேல்யூஸ்னால் இங்கே இருக்குது. அதாவது பேஸ்ட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்மெட்டில் பேஸ்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணுறது, இது வந்து வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம பேஸ்ட் பண்ண போகிறது வேல்யூஸ், அப்போது வி. ஸோ நான் மறுபடியும் காமிக்கிறேன், இதை காப்பி பண்ணுறேன். நீங்கள் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணால் இந்த ஃபங்க்ஷனுக்கு எனேபிள் ஆகுங்கிறது நம்ம செகண்ட் இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருப்போம். அதுதான் இப்போ பண்ணுறேன், ஆல்ட்டு. ஸோ ஹச், பேஸ்ட்டுக்கு வி, மறுபடியும் ஒரு வி, சரிங்களா. இன்னொரு வி பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலா பாரில் பாருங்கள், பேஸ்ட் ஆகிருக்கிறது 118 தான் ஷோ ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்னா இப்போ ஃபார்முலாவாக பேஸ்ட் ஆகலை, வேரியஸாக பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு தான் இந்த ஃபார்முலா. அதான் ஒரு இனிஷியலாக பார்க்கும்போது இவ்வளோ கீஸ் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது இது வந்து ஷார்ட்கட் மாதிரி இல்லாத மாதிரி தோணும், ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னா. ஒரு 4-5 டைம் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பழக்கமாயிரும். இப்போ பாருங்கள், நான் காப்பி பண்ணுறேன், இங்கே வந்து ஆல்ட்டு ஹெச்விவி இப்படி என்ட்ரு பண்ணிட்டோன்னா வந்துடும். ஸோ இது நீங்கள் ஒரு 5-6 டைம் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் எத்தனை கீ இருக்குங்கிறது தோணாது, இது நமக்கே தெரிஞ்சிடும், ஓகே இது ஈஸியான ஷார்ட்கட் தானே. ஸோ இதுதான் பேஸ்டஸ் வேல்யூஸ்க்குரிய ஷார்ட்கட். இன்றைக்கி நம்ம இந்த ஃபார்முலாவோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பார்க்கலாம், அதாவது பொறுமையாக பார்த்தா தான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் லாஸ்ட்டாக இந்த ஃபார்முலாஸோடு முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவை ஒரு செல்லிருந்து வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணோம்ல, அதே தான் இது. பட் அது நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இப்போ என்னென்னா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிக்கிறேன், கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபார்முலா போட்டரில் இனிஷியலாக போட்டு காமிச்சேன், இந்த 2 இது ஆட் பண்ணுறதுக்காக அந்த ஃபார்முலா தான். இப்போது இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன வேல்யூஸாக, அதாவது வேல்யூஸாக பேஸ்ட் பண்ண போகிறோமா இல்லை வேறு ஃபார்மெட்டில் பேஸ்ட் பண்ண போகிறோமாங்கிறத நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கண்ட்ரோல் ஆல்ட்டு வி. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் அடுத்து வி, இந்த 3 ஒவ்வொரு பட்டனாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு நேம் என்னென்னா, இந்த மாதிரி எப்போல்லாம் ஒரு சின்னதாக குட்டி பாக்ஸ் ஓப்பன் ஆகுதோ இதை டயலாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நான் இந்த மாதிரி அப்பப்போ ஏதாச்சும் ஒரு நியூ நேம் மாதிரி சொல்லுவேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் அடிஷ்னலாக ஒரு சின்னதாக குட்டியாக பாக்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா இது டயலாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ என்னென்னா, இப்போ நான் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிட்டேன், இதை நான் வேல்யூஸாக பேஸ்ட் பண்ண போகிறேன்னா என்ன ஃபார்மெட்டில் பேஸ்ட் பண்ண போகிறோங்கிறத நம்ம இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்னா கண்ட்ரோல் ஆல்ட் வி. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஸோ மறுபடியும் இந்த ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமல் 2-3 ஃபங்க்ஷன் வருது, அதாவது கண்ட்ரோல் ஆல்ட்டு ஷிஃப்ட் இதெல்லாம் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த ஒய் ஹச் விவி இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட்டு, ஓகேவா. ஸோ இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் இல்லை கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இல்லை ஷிஃப்ட்டு ஆல்ட்டு இல்லை ஷிஃப்ட்டு டேப், இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன் வரும்போது என்ன பண்ணணும்னா நம்ம தனித்தனியாக வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கண்ட்ரோல் தனியாக ஆல்ட் தனியாக வி தனியாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகாது. எப்பயுமே நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் 2ஐயும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீன், அதாவது அந்த 2ஐயும் சேர்ந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தேர்டு ஒன்று இருக்குல்ல, என்ன டெக்ஸ்ட்டோ அதை மட்டும் தனியாக ப்ரெஸ் பண்ணிக்கணும், ஓகேவா. ஸோ இப்போ இதை காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி. இப்போ நான் இந்த செல்லில் பேஸ்ட் பண்ண போகிறேன்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு வி தான் ஷார்ட்கட். அப்போது கண்ட்ரோல் ஆல்ட் அதை ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக விங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் இங்கே காமிக்கிது பாருங்கள், ஃபார்முலாஸாகவே பேஸ்ட் பண்ண போகிறோமா இல்லை வேல்யூஸாக பேஸ்ட் பண்ண போகிறோமா இல்லை இந்த செல்லுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கும் அந்த ஃபார்மெட்டில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்படி மல்டிபிள் ஆப்ஷன் கேட்கும். இப்போ நீங்கள் ஃபார்முலாஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஃபார்முலாவாக தான் பேஸ்ட் ஆகும். இல்லை எனக்கு வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணால் கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்துட்டு இந்த மாதிரி வேல்யூஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆகிடும். இது என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்ல ஷார்ட்கட்டு வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணுறதுக்கு, இது வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணோம் அதே தான்.
இது வந்து என்னென்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன ஃபார்மேட்டில் பேஸ்ட் பண்ண போகிறோங்கிறத இந்த இதில் நம்ம மேனுவலாக சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு சில ஆப்ஷனுக்கு வந்து 2-3 ஷார்ட்கட்ஸ் இருக்கும். ஒரே ஆப்ஷனுக்கு 2-3 ஷார்ட்கட்ஸ் இருக்கும். எப்படி இங்கிலீஷில் வந்து ஒரே மீனிங்க்கு வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குமோ அதே போல் தான் சம் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து 2-3 ஷார்ட்கட் இருக்கும். அதில் நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பேஸ்டஸ் வேல்யூஸுங்கிறத நீங்கள் சிம்பிளாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸை கிளிக் பண்ணிங்கனாலும் வேல்யூஸாக பேஸ்ட் ஆகும். இது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா இதை காப்பி பண்ணிவிட்டு Ctrl+Alt+V கொடுத்து இந்த வேல்யூஸை ப்ரெஸ் கிளிக் பண்ணோம்னா வேல்யூஸாக பேஸ்ட் ஆகும். அதான் இந்த ஒரு வேல்யூஸை பேஸ்ட் பண்ணுறதுக்கே 3 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் நம்ம பண்ணலாம். அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஷார்ட்கட்ஸோடு நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லித்தரது மாதிரி இருக்கும். ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் மற்றதுமே. ஸோ நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். நான் இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் இந்த மாதிரி டம்மியாக ஒரு வேல்யூஸை நீங்களே என்ட்ரு பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்த்த இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம கிளியர் பண்ணிடலாம். இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கங்க. அதுபோல் நோட்டிஃபிகேஷன்ஸையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நியூவாக ஏதாச்சும் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.